வணக்கம், நான் உங்கள் பிகேகே. என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள், மனது மத்தாப்பாக எப்போதும் இருக்கும் பூக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேற பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். உடல்நிலை சரியில்லாதவர்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்தை நம்புங்கள். உங்கள் குழந்தை, உங்கள் குடும்பம், உங்கள் கணவர் நன்றாக நடப்பார். உங்கள் குழந்தை உடல்நலம் சரியாக போகும் என்று நான் மனதார பிரார்த்திக்கிறேன். அன்பு மகள் ரம்யா, உங்களுடைய மகள் அக்ஷரா விரைவில் குணமடைவாள் என்பது என்னுடைய பிரார்த்தனை. சில இண்டிவிஜுவல் பீப்புள் என்னை கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்னு. மனசு அப்படியே கலங்கி போகுது அவங்கள நினச்சி. நான் பிரபஞ்சத்தை மிக நம்புகிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் மன அமைதியும் கொடுக்க என் பிரார்த்தனை. இப்போ நம்ம நகை கடைக்கு நேற்று ஒருத்தர் கமெண்ட்டு, ஒரு ஹேட் கமெண்ட். ஓகே, உன் காசை தான் வச்சுருக்க, உன் காசில் தான் வாங்குற, உனக்கு எதுக்கு இவ்வளோ நகை? அம்மா, இதை கேளுங்க. பல் இருக்கிறவன் பக்கோடா கிடைக்கிறான். என்னால் முடியும், நான் வாங்கிக்கிறேன். வாங்கி என் மகளுக்கு கொடுக்குறேன், மருமகளுக்கு கொடுக்குறேன். நிறைய கல்யாணங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இது என்னுடைய இஷ்டம், உங்களுக்கு சொல்ல தகுதியே கிடையாது. ஓகே, ஹேட் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லாத அப்படின்னு என் பசங்க சொல்லிச்சு. பட் ஆனால் அவங்க புரியணும். அதனால தான் என் கதையை நான் கொண்டு வருகிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த நகை என்னுடைய இது கிடையாது. சென்னை சிபி ராமசாமி ரோட்டில் இருக்கிற ஜுகல் கிஷோர் கிட்டேருந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். இது தாங்க இந்த நெக்லஸ், ஆன்டிக் ஃபினிஷ், அப்படி ஃபுல்லாக கோல்டு ஆன்டிக் ஃபினிஷ். இதுதான் இந்த நெக்லஸ். கைட்டு காமிக்கவா? இந்த நெக்லஸ் இது அந்த முழு உருவம் நல்லா இருக்கா? இது நாகாஸ் வேலை, புரிஞ்சுதா? இந்த நெக்லஸோட வளையல் இதுதான். இது ஃபுல்லாக ஒத்த வளையல் தான். இது வளையல் ஆச்சா. அதோட தோடு இதுதான். நல்ல கெம்பு வச்சு முத்தெல்லாம் தொங்க விட்டு. இந்த கடையோட ஓனர் திரு விஜய் ஜுகல், அவர் நமக்கு ரொம்ப நண்பர். அவர்கிட்ட சொன்னேன்ப்பா, இந்த மாதிரி பண்ண போகிறேன், என் ஜுவல்ஸே போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு தான் நானும் ஜுவல்ஸை காமிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் பொண்ணுக்கிட்டையும் கேட்டுட்டு மருமகிட்ட கேட்டுட்டு வாங்க. ஆனால் ஜுவல்ஸ் கொடுப்பாருன்னு அவர் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க ஆண்டி அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். ஸோ இதுதான் நகைக்கதை. நம்ம கதைக்கு வருவோம். முதல் ஆண்டு மே ஜூன்லேயே கிட்டத்தட்ட 500 பசங்க ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க. ஒரு 35 பசங்க ஹாஸ்டலில். வாழ்க்கை எப்படி போச்சு? பக்கத்தில் இருக்க டீனா ஹைஸ்கூலில் சேர்த்தாங்க என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுவேன்னா, காலையில் 4-5 மணிக்கு அம்மா எழுப்பி விட்ருவாங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பெருக்க சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா தான் இந்த 30 குழந்தைகள், ஒரு 5 வேலைக்காரங்க பசங்களை பார்த்துக்க, மற்ற வேலை சேர்த்துக்கலாம், அவங்க எல்லாருக்குமே சேர்த்து சமையல் பண்ணுவாங்க. முதல் நாள் ஈவினிங்கே உட்காந்து காய்கறியெல்லாம் நறுக்கிடுவோம். காய்கறியெல்லாம் நறுக்கி அதுக்கு தேவையான பொருள்லாம் நறுக்கி பருப்பு கருப்பெல்லாம் எடுத்து வச்சு அப்படி ஓரமாக வச்சுடுவோம். வச்சுட்டா மறுநாள் காத்தால் 4:30 மணிக்கு அம்மா எழுந்து பருப்பை வேக போட்டு சாதம் ரெடி பண்ணி, தோசைக்கு மாவோ இட்லிக்கு மாவோ ஆட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆட்டுக்கல்லில் அப்பவும் இருந்த மிஷின், ஆட்டுக்கல் மிஷின் இருந்தது. அதில் சட்னியெல்லாம் அரைச்சி பசங்களுக்கு காலையில் அந்த ஆயாலாம் குளிப்பாட்டி விட்டுடும், தலைவாரி அவங்கள உணவு கொடுத்து கிளாஸுக்கு அனுப்பி விட்டுடும். நான் 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஓடிடுவேன். பக்கத்தில் தான் ஸ்கூல், நடந்து போகிற மாதிரி போயிட்டு திரும்பியும் மத்தியானம் லஞ்சுக்கு வருவேன். லஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணுவேன், இந்த பசங்க லஞ்சுக்கு உட்காந்துருக்கோம் டைனிங் டேபிளில். அவங்களோட மெனு இது தான். திங்கட்கிழமையாக இருந்தால் இட்லிக்கு சட்னி பொடி, மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், சாதம், மோர், தயிர் கிடையாது, அப்படி அதை போட்டு அவங்களாம் சின்ன குழந்தையெல்லாம் கொண்டு சேர்த்துருப்பாங்க. இந்த ஆந்திராக்காரங்களுக்கு மிகுந்த தைரியம். சின்ன குழந்தைங்க 4 வயசு குழந்தை கொண்டு சேர்த்துருவாங்க. அதுக்கு சாதம்லாம் பிசைஞ்சு ஊட்டி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு 1/2 மணி நேரம் தான் இன்டர்வெல்.
அதை முடித்து நானும் சாப்பிட்டு நான் போயிடுவேன். மற்ற கிளீனிங்கெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா கிளாஸுக்கு போயிடுவாங்க. அம்மா டீச்சர் பேசிக்காக இல்லையா, அம்மா கிளாஸுக்கு போய் இப்படியே ஆண்டுகள் ஓடினது. அடுத்த கதையை நாளைக்கு சொல்கிறேன். நம்ம பிரபஞ்சத்தை பற்றி மனசை திருப்போம். அந்த காலத்தில் நம்ம பண்ண சிலை, கோவில் எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு ஒரு விஷயத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. கோவில் சிலை பண்ணும்போது கோவில் சிலைக்கு கீழே எந்திரம்னு ஒன்று வைப்பாங்க. அது எந்திரம் தகடில் இருக்கலாம், இல்லை கல்லிலேயே நிறைய ஒரு கோபுரமாக ஒரு ஷார்ட் இதில் டிசைனில் வந்திருக்கும். அது எந்திரமாக இருந்தால் அதை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு அது மேலே தான் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இது இந்து டெம்பிளில் புரிஞ்சுதான் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த எந்திரம் தான் சூட்சுமதாரி. ஜஸ்ட் லைக் சிம் கார்டு, ஒரு மைக்ரோ சிப் இந்த காலத்தில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதில் அந்த மந்திரங்கள்லாம் எழுதுறதுனால பவர் ஜாஸ்தி. ஸோ இவ்வளோ புத்திசாலியானவங்க கோபுரத்து கலசம் எல்லாத்தையுமே கூர்ப்பாக வான நோக்கி இருக்கும். புரிஞ்சா? வான நோக்கி இருக்கும்போது அந்த ஷார்ப்னஸில் அந்த பிரபஞ்சத்தின் பாசிட்டிவ் எனர்ஜி அதில் வரும். அந்த எனர்ஜி சிலைக்குள்ளே போகும், சிலையிலேருந்து எந்திரத்தில் போகும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக எனர்ஜி. நம்ம கோவில் போய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். கோவிலில் போய் சாமியை பார்த்து அது இதெல்லாம் பண்ணிவிட்டு நாம் வருவோம். அதே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, சர்ச்சை கூட பார்த்துக்கோங்க. அது மேலே இருக்கிற எல்லாமே ஷார்ப்பாக தின்னாக வானத்தை நோக்கி அப்படி கூர்ப்பாக அப்படியே இருக்கும். மாஸ்களையும் ரவுண்டாக போட்டுட்டு வானத்தை நோக்கி கூர்ப்பாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் சிறந்த அறிவாளிகள். இங்கேயாகட்டும், ஐரோப்பிலாகட்டும், வேறு எந்த ஊரில் ஆகட்டும், அவங்க சிறந்த அறிவாளிகள். இந்த புத்த ஸ்தூபிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கொயரை போட்டு 1 2 3 இருக்கும். அது முனையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குமிழாக இருக்கும். அந்த சூட்சமம் என்ன அப்படின்னா அந்த கணத்தை கழிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நில சாங்கியங்கள் விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம். அந்த சாங்கியம் விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நாளடைவில் என்ன பண்ணிட்டோன்னா சாங்கியத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் தான் பார்த்துட்ருக்கோமே ஒழிய அது உள்ளத்தம் அதனுடைய பலத்தை விட்டுட்டு அப்படி மேல் போக்க வாழ்க்கையை விட்டுட்டோம். அங்கே தாங்க நாம் நம்ம கனெக்ஷன் வித் பிரபஞ்சம் தொலைச்சிட்டோம். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ புதுசாக இப்போ ரிவைவ் ஆகிருக்கும். நிறைய பேர் பிரபஞ்சத்தை பற்றியும் புத்தகங்கள், த சீக்ரெட் அந்த மாதிரி ஒரு அருமையான புத்தகம் நான் பார்த்ததே இல்லை. த சீக்ரெட், அதே மாதிரி ஈர்ப்பு, பிரபஞ்ச ஈர்ப்பு, த லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் அனுபவித்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது, தப்பு கிடையாது, உண்மை, முற்றிலும் உண்மை. இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை உன்னுடைய சின்ன மூளையால் அளக்கவே முடியாது. அது தலை சிறந்த ஆற்றல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சரி, பிரபஞ்சம் சொல்கிறோம். எங்கே போய் தேடுவோம்? லெஃப்டா, ரைட்டா, அப்பா, டவுனா, நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா, சவுத்தா? அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே பிரபஞ்சம் சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நீதான் பிரபஞ்சம். உன் உள்ளிருக்கும் ஒளி, உன் உள்ளிருக்கும் அந்த நெருப்பு கனன்று கொண்டிருக்கிறது. அதனை ஊதி ப்ரே பண்ணி சொல்லி வெளியில் கொண்டு வரணும். அப்போது நீ கேட்கும் அத்தனை விஷயங்களும் நிறைவேறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, ஒரு மாலுக்கு போகிறீங்க, நண்பர் ஒருவர் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்காரு. முருகா முருகா அப்படின்னு கூப்பிடுறீங்க. முருகாவுக்கு காதலே விழாது. ஏன் முருகா காதல் விழாது? சுற்றியும் சத்தம், சூழ்நிலை அப்படி, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நாம் ஓடி போய் கிட்ட முருகா அப்படின்னு கூப்பிட்டா வருவார். என்ன உன்னை பார்த்தேன்னு சொல்லு. அதே மாதிரி தான் நாம் நம்ம மனசுக்குள்ளே நிறைய இறைச்சல், இதை பே பண்ணணும், இந்த பில்லை பே பண்ணணும், இது பண்ணணும், இவங்க இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரி, மாதிரி நிறைய எண்ணங்கள் அப்படி ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1000 யோசனை. புரிஞ்சா? அந்த யோசனையெல்லாம் அப்படியே அகற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து உட்காருங்க.
ஆசுவாசப்படுத்திக்கங்க. இப்போ இருக்கிற எதுவுமே இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. பிளாங்க், வெறுமை, வெறுமை மாத்திரம் இருந்துட்டு, வெறுமையாக இருந்துட்டு மூச்சை மாத்திரம் கவனிங்க. நான் எப்படி மூச்சு இழுக்கிறேன், எப்படி மூச்சு விடுறேன். அதுக்கு மந்திரமோ தந்திரமோ ஒன்றும். மூச்சை இழுப்பதும் மூச்சை விடுவதும் மிக மிக முக்கியம். அப்படி செய்யும் பட்சத்தில் திடீர்னு என்னாகும், ஐயோ அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்திருக்கேனே. திடீர்னு என்னாகும், ஐயோ இந்த கால் வரமே, பதில் சொல்லணுமே. திடீர்னு என்னாகும், வேற ஒரு விஷயம், காய்கறிக்காரன் ரோட்டில் போகிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போ 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 அப்படின்னு எரிஞ்சிடுங்க. எரிஞ்சிட்டு திரும்பி நிதானப்படுத்து ஒரு சந்தோஷ அலை. நான் இன்று எனக்கு இது கிடைத்தால் என்ன சந்தோஷப்படு. என் கணவர் எழுந்து நடக்கிறார், என் குழந்தை உடல்நலம் சரியாகிவிட்டது, நார்மலாக இருக்கா, என் கையில் எனக்கு தேவையான பணம் வந்தது, என் மகன் திருமணம் நிச்சயமாயிற்று, என் மகள் மறுமணம் நடந்து விட்டது. இதெல்லாம் நடந்தால் உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? அந்த உணர்வை நீங்கள் உண்டாக்கி, அந்த சந்தோஷத்தை அனுபவித்து இந்த நிகழ்காலத்தில் இதை நீங்கள் பேசணும். நான் எனக்கு தேவையான 10 லட்சம் பணம் இப்போது பெற்றுவிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த 10 லட்சம் பணமோ இந்த குழந்தை ஆரோக்கியமோ நடந்தால் இன்டென்ஷன் என்ன? நடந்தால் நடக்கணுன்றது இன்டென்ஷன். நடந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? சந்தோஷம் வரும், மன நிம்மதி வரும், பணம் வந்தால் இந்த பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவீங்க, இந்த பிரச்சனையிலன்னா விடுதலை ஆவீங்க. புரிஞ்சுதா? ஸோ அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஆனால் இது சொல்கிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நடந்த, நேற்றுலேருந்து நடந்த அத்தனை விஷயத்துக்கும் நன்றி. எழுந்ததுக்கு நன்றி, சாப்பிட்டதுக்கு நன்றி, என் கணவர் என் மனைவி நன்றாக என்னிடம் பேசியதுக்கு நன்றி, என் குழந்தை என்னிடம் பேசியதுக்கு நன்றி. அப்படி ஒவ்வொரு விஷயமா நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. நன்றி சொல்வது போது பிரபஞ்சம் சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்ட உடனே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இவ்வளோ செஞ்சேனே, இதுவும் இப்போ நடக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நடந்தேறும். புரிஞ்சுதான்? வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்று தாங்க ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை விட்டுட்டு வேறு எதுவுமே உலகத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட பிரபஞ்சத்தை கேளுங்கள், என்ன வேண்டுமோ கேளுங்கள். புரிஞ்சுதா? தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர். கண்டிப்பாக கண்டறிவீர்கள். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அதனால் நீங்கள் அந்த முயற்சி பண்ணுங்கள். இப்போ பணத்துக்காக ஒரு விஷயம். பணம் என்பது என்ன? பணம் பலவித பரிமாணங்களை கொண்டது. ஒன்று, பணம் என்பது பொருள், பணம் என்பது வீடு, பணம் என்பது நகை, பணம் என்பது ஷேர்ஸ், பணம் என்பது லக்ஸூரியஸான திங்ஸு, அது இதெல்லாம் பலவிதமான உருவம் கொண்டது. பணக்காரன் எப்படி பணக்காரனாக இருக்கான்? அவன் 5000 கோடி கையில் காசு வச்சுருக்கான? இல்லை, அவன் ஷேராகவும் வீடாகவும் காராகவும் கொஞ்சம் கேஷாகவும் அப்படி தான் வச்சுருப்பான். ஸோ அந்த பணத்தை உங்கள்கிட்ட வரும்போது அதை 4 5 பிரித்து உபயோகிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த எல்லா விஷயத்துக்குமே விஷன் போர்டு ரொம்ப முக்கியம். விஷன் போர்டு. பண தேவையா? 500 ரூபா நோட்டு ஃபோட்டோவை அப்படியே ஒட்டிக்கங்க. நிறைய கோல்டு ஜுவல்லரியோட ஃபோட்டோவை ஒட்டிக்கங்க. கூடவே ஒரு நல்ல அழகான வீடு, லக்ஸூரியஸ் காரு, இதெல்லாம் ஒட்டி போர்டு மாதிரி பண்ணி, ஒரு சின்ன அட்டையில் ஒட்டி போர்டு மாதிரி பண்ணி காலையில் எழுந்தோன்னே அதை பாருங்கள், அது நடக்கும். உடல் ஆரோக்கியமாக அதே விஷன் போர்டு. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, உங்கள் குழந்தை நல்லபடியாக இருந்தா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சு, இப்போ இன்னும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி எல்லாமே விஷன் போர்டு செஞ்சு பாருங்கள். வீடு வேணுமா? அதே மாதிரி நீங்கள் அந்த வீடு என்ன விதமான டிசைனோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் அங்கங்கே நிறைய கிடைக்குது, டவுன்லோட் பண்ணி ஒட்டி பாருங்கள். இது தாங்க டு கெட் வாட் யூ வாண்ட் இஸ் விஷன் போர்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்சிப்படுத்தும் அட்டை. காட்சிப்படுத்தும் அட்டையை கொண்டு பணம், ஆரோக்கியம், வீடு, மனநலம்
உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா, கல்யாண ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி பையனை போட்டு இமேஜினரியாக ஒரு பொண்ணை போட்டு இந்த விருந்து வைக்கிற டைனிங் டேபிளில் சாப்பிட்றது, அது தவிர இது கல்யாண பந்தல், கல்யாண மண்டபம், அதோட இதை ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒட்டி செய். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு. உங்கள் கணவர் நடக்கலையா, நடக்கும்போது இருந்த ஃபோட்டோ, நீங்களும் அவரும் இருந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதாங்க இன்றைய செய்தி. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.